ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா பற்றி சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஒரு நம்பர் ஆஃப் செல்ஸில் வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் எவ்வளவு டேட்டாஸ் வந்து இருக்குது, அதாவது எத்தனை ரோஸ் வந்து நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு 1 2 3 அப்படின்றது மேனுவலாக வந்து கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக தான் எக்ஸலில் வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கவுண்ட் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கவுண்ட் ஃபார்முலா வந்து போட போகிறோம். கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு COUNT கவுண்ட் அப்படின்னே வந்து இருக்கும். ஜஸ்ட்டு டேபை வந்து இப்படி டைப் பண்ணிவிட்டு டேபை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ரோஸ் வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதாவது எவ்வளோ வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் என்ட்ரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே வந்து 7 அப்படின்னு வந்து வருது. ஆனால் இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 செல்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு இல்லையா. ஆனால் இங்கே கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 7 தான் காட்டும். ஏன் அப்படி இது காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மெயின் ரீசன் வந்து இந்த கவுண்ட் ஃபார்முலா வந்து டெக்ஸ்ட் இருக்க செல்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது இல்லை. ஒன்லி நம்பர்ஸ் இருக்க செல்ஸை மட்டும்தான் வந்து கவுண்ட் ஃபார்முலா வந்து எப்போவுமே வந்து கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து அது வந்து இக்னோர் பண்ணிடும். இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், கவுண்ட் ஏ அப்படின்ட்டு இல்லையா. இப்போது இதோட ரேஞ்சு வந்து அதே ரேஞ்சை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 8 அப்படின்னு வந்து காட்டும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஏ இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே வந்து என்ன வேல்யூ செல்ஸில் வந்து அது வந்து எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது நம்பராக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் அந்த செல் ஃபில் ஆகியிருந்தாவே அதை வந்து ஒரு கவுண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு தான் வந்து இந்த கவுண்ட் ஏ ஃபார்முலாவை வந்து எக்ஸலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கவுண்ட் ஃபார்முலாவை வந்து கவுண்ட் ஃபார்முலா வந்து நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கவுண்ட் ஃபார்முலாவுக்கும் கவுண்ட் ஏ ஃபார்முலாவுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ச்சியாக நிறையா ஃபார்முலாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து நிச்சயமாக கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பாமரன் கருத்து சேனல்.